Hello students, in this video I am going to explain about events and event handlers in JavaScript. JavaScript la events na enna and event handlers na enna appdinu explain panna poren. First thing, events அப்படிங்கிறது ஒரு actions. So these actions are created by elements on the web page. Web pageல நீங்க ஒரு activate பண்றீங்க, ஒரு ஏதோ ஒரு இந்த எலிமெண்ட்டை activate பண்றீங்க, அந்த actions தான் events அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதை எப்படி டிடெக்ட் பண்ணுறோம், இந்த ஈவெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறோம் ஜாவாஸ்கிரிப்ட்ஸ், இந்த எப்படி என்னென்ன வாட் ஆர் த மெத்தட் டு கிரியேட் அன் ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஆர் அக்கரிங் ஈவெண்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மவுஸ் கிளிக். அதாவது ஒரு பட்டன் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இன்புட் டைப்பில் வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பட்டனை மேலே வச்சு ஒரு மவுஸில் சிங்கிள் கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு இமேஜ் லோட் ஆகுது ஒரு வெப்பேஜில், அந்த இமேஜ் லோட் ஆகும் பொழுது எனக்கு இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணு, இந்த ஃபங்க்ஷனில் இருக்க ஸ்கிரிப்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அனதர் டைப். இது செகண்ட் டைப். தென் கீ ஸ்ட்ரோக்குங்கிறது யூஆர் கிவிங் சம் இன்புட் த்ரூ கீபோர்ட் வழியாக ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. இன்புட் கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறீங்க, அது ஒரு டைப் ஆஃப் ஈவெண்ட். அண்ட் தென் செலக்டிங் அன் இன்புட் பாக்ஸ் இன் HTML ஃபார்ம். ஸோ ஒரு இன்புட் பாக்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறதுலேருந்து அன்னதர் ஈவெண்ட் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறதுலேருந்து, சப்மிட் பட்டன் ஃபார்மில் நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறது வழியாகவும் நீங்கள் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, த்ரூ மவுஸ் கிளிக், வெப்பேஜ் ஆர் இமேஜ் லோடிங், keystroke, and then selecting an input box in HTML form and then submitting an HTML form. இதெல்லாம் these are all the some of the examples of frequently occurring events. ஸோ இந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் வந்து சிங்கிள் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, யூ கேன் யூஸ் காம்பினேஷன். 2-3 ஈவெண்ட்டு கூட ஒரே வெப் பேஜில் ஒரே ஒரு வெப் டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ டு ஹேண்டில் தீஸ் ஈவெண்ட்ஸ், மேலே பார்த்தோம்ல சம் ஆஃப் த எக்ஸாம்பிள், த 5 ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லை, 5 டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த மெத்தட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஃபங்க்ஷன். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், விச் ஆர் யூஸ் டு ஹேண்டில் த ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீ எழுதுகிற ஃபங்க்ஷன், நீ வந்து யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன், மேலே இருக்க இந்த 5 ஈவெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீ யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் 2 டைப்ஸாக சொல்கிறோம். ஒன் இஸ் இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டராக்டிவ். ஸோ இன்டராக்டிவ்னா விச் இஸ் கம்யூனிகேட்டிங், விச் இஸ் இன்டராக்டிங் வித் யூசர். யூசர் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறாரு, அந்த இன்புட் கொடுக்கறதுனால தான் அந்த ஃபங்க்ஷனே அங்கே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்படின்னா அது வந்து இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் மவுஸ் ஓவர், ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு வெப்பேஜில் ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் மேலே ஆன் மவுஸ் ஓவர் தட் இமேஜ் அப்படியா இருந்ததுன்னா இந்த இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிறது டைப் ஆஃப் இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஓகே, ஸோ அதே நான் இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லருங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். அது வந்து ஒரு யூசர்கிட்ட வந்து என்ன இருக்காது, எந்த இன்புட்டு கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு கீ ஸ்ட்ரோக் கொடுக்க வேண்டியதில்லை, இல்லை மவுஸ் கிளிக் பண்ண வேண்டியதில்லை, நீ எந்த யூசர் வழியாக எந்த விதமான ஆக்ஷன்ஸும் நம்ம அங்கே கொடுக்க போகிறது கிடையாது வெப்பேஜுக்கு. இன்ஸ்டன்ட் தானாக ரன் ஆகும், ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் செகண்ட் லைன் ரன் ஆகிற மாதிரி தானாகவே என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லோட். ஸோ ஆன்லோட் அப்படிங்கிறது என்ன, இன்டராக்டிவ் ஈவெண்ட். ஆன்லோடுங்கிற ஃபங்க்ஷன் ஒன்ஸ் ஆன்லோட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து நான் இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர். இப்போ நம்ம இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸில் வந்து சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்லோட், நெக்ஸ்ட் ஆன் அன்லோட், அண்ட் தென் ஆன் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஆன் பிளர், தென் ஆன் எரர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆன்லோட். ஸோ ஆன்லோட் அப்படிங்கிறது ஒரு நான் இன்டராக்டிவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர். நான் இன்டராக்டிவ் ஈவெண்ட்
handling ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது onloadங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த onload ஈவெண்ட்டை எப்போ இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் occurs immediately after a web page or an image is loaded. ஒரு வெப் பேஜோ இமேஜோ லோட் ஆன உடனேயே இது என்ன ஆகும், இந்த onloadங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா all the functions ஒரே ஜென்ரல் ஃபார்மேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். onload is equal to function name. அதே மாதிரி on unload is equal to function name. on focus is equal to function name. on blur is equal to function name. on error is equal to function name. எல்லாத்துக்கும் ஜென்ரல் ஃபார்மேட் இதே தான். இது எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் புரியும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பீங்க. இது உள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டில் HTML உள்ளே தான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. ஹெட் போர்ஷனில் தான் நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனை வந்து எழுத போகிறீங்க. இப்போ இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உள்ளே நீங்கள் என்ன கோடு எழுதியிருக்கீங்க, window.status is equal to page is loaded. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இந்த லோடுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் எங்கே கால் பண்ண போகிறீங்க, உங்களோட பாடியில் கால் பண்ண போகிறீங்க. இப்போ பாடியில் onload is equal to load ஃபங்க்ஷன் கால், இதுதான் ஃபங்க்ஷன் கால். இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் பாடியில் போயிட்டு onloadங்கிறது தான் இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த onload is equal to இந்த லோட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்ஸ் அந்த வெப் பேஜில் பாடி பேஜ் லோட் ஆன உடனே உனக்கு இங்கே என்ன வரும், இந்த லோடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இது உள்ளே இருக்கிறது என்னன்னு வரும், பேஜ் இஸ் லோடட் அப்படின்னு வரும். ஸோ உன்னோட வெப் பேஜில் ஒன்ஸ் வந்து பேஜ் ஓப்பன் ஆன உடனேயே உங்களுக்கு அங்கே என்ன வரும், லைக் அ பேஜ் இஸ் லோடட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திஸ் இஸ் onload ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். இப்போ onload ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸாம்பிளை ரன் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஹெட்டில் வந்து ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு எழுதியிருப்பீங்க அதோட டைப்பை, அண்ட் தென் ஃபங்க்ஷன் வந்து லோட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த லோட் ஃபங்க்ஷனில் ஒரு அலர்ட் பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்த அலர்ட் பாக்ஸ் உள்ள பேஜஸ் லோடட்னு உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த அலர்ட் பாக்ஸில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பேஜஸ் லோடட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் உள்ள. இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறோன்னா பாடி உள்ள onload. ஓகே, எப்போ onloadனா என்ன, இந்த வெப்பேஜ் லோட் ஆனோடனே இந்த லோடுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. onload is equal to loadங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை சேவஸ் பண்ணியாச்சு. சேவஸ் .html சேவ் பண்ணிட்டீங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே ரன் பண்ணுறீங்க. இந்த பேஜை ரன் பண்ணோன்னே இது ஒரு அலர்ட் பாக்ஸ். ஸோ திஸ் பேஜ் சேஸ் பேஜ் இஸ் லோடட். உங்களுக்கு அலர்ட் பாக்ஸில் பேஜ் இஸ் லோடட்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்த உடனே இங்கே என்ன வருது உங்களுக்கு, பேஜ் இஸ் லோடட். இங்கே கொடுத்துருந்த இந்த document.write பேஜ் இஸ் லோடட்னு வருது. ஸோ இங்கே நீ என்ன பண்ணுற, நீனு இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னு வேறு எந்த இன்புட்டும் கொடுக்கல, தானாகவே வருது. எந்த இன்டராக்டிவ் இன்புட்டும் கொடுக்கல, லோடு ஆன உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக வருது. இங்கே அலர்ட் பாக்ஸ் கொடுத்ததுனால நீ ஓகே கொடுக்குற, தட்ஸ் இட். ஸோ இது வந்து onload ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் onUnload. இப்போ பண்ணதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். onUnload event occurs when an user exists a page. அந்த பேஜில் யூசர் இருக்கும் பொழுது என்ன இருக்கும், onUnload ஃபங்க்ஷன் வரும். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா onUnload is equal to ஒரு அலர்ட் மெசேஜ். இப்போ நம்ம பார்த்ததுலேயே அந்த பாடியில் போயிட்டு onUnload is equal to ஒரு அலர்ட் மெசேஜ் இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ஒன்ஸ் என்ன ஆகும், ஒன்ஸ் பாடி லோட் ஆன உடனேயே உனக்கு இந்த அலர்ட் மெசேஜ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடும். எப்போ இந்த பேஜில் தான் இருக்கீங்க, இந்த வெப் பேஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ இருக்கும் பொழுதே அந்த மெசேஜ் உனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, onUnload அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. The next thing onFocus. So onFocus அப்படிங்கிற ஃபங்க்ஷன் when an object get focused. Okay, so when the event எப்போ நடக்கும்னா when the object gets focused. So example நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்கே நீங்கள் வந்து உங்களோட பாடியில் வந்து ஒரு இன்புட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, என்ன இன்புட், என்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு ஒரு நேம் வாங்குறீங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள சம்திங் ஏதோ ரைட் பண்ணுறீங்க.
அப்போ நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆன் ஃபோக்கஸ்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆன் ஃபோக்கஸ்னு அர்த்தம். அப்போ ஆன் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? டெமோங்கிற ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்கீங்க. டெமோங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் இங்கே எழுதியிருக்கீங்க. இது உள்ள நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு அலர்ட் வந்து ஆன் ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒன்ஸ் நீங்கள் இது உள்ளே நீங்கள் போனீங்கனாலே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு இங்கே என்ன வந்துடும்? திஸ் பேஜ் சேஸ் ஆன் ஃபோக்கஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் என்னது? ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது.